நமஸ்காரம். வெல்கம் டு சாரதா சமையல். நான் சாரதா. இன்றைக்கி சாரதா சமையலில் நம்ம பார்க்க போகிறது கர்நாடகா டிஷ் சாகு. இது வந்து பூரிக்கு ஒரு நல்ல காம்பினேஷன் இருக்கிற சைட் டிஷ். கர்நாடகாவில் பூரின்னு சாகு தான் பண்ணுவாங்க. வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாகுன்றது ஒரு மிக்சட் வெஜிடபிள் கிரேவி மாதிரி. அதுக்கு வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்து வேக வைக்கணும். அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் என்னென்ன, நான் இன்றைக்கி என்னென்ன எடுத்திருக்கேன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸு, ஃப்ரெஷ் பட்டாணி, க்ரீன் பீஸு. இது இல்லாமல் நம்ம வந்து கேபேஜ் வேணால் சேர்த்துக்கலாம், காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அது நம்ம இஷ்டம். நம்மளுக்கு பிடிச்சா வேறு ஏதாவது வெஜிடபிள் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் மெயினாக இந்த 4 + காலிஃப்ளவர் தான் போகும். இந்த பச்சை பட்டாணி வந்து ஃப்ரோசன் பச்சை பட்டாணி. இது வீட்டிலே நான் பண்ணது, அதனால தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக இருக்குது. நான் இப்போ தான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து. பூரி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு, உப்பு, ரவை, எண்ணெய், சர்க்கரை. கிரேவி பண்ணும்போது வதக்கிறதுக்கு 2 வெங்காயம், 1 தக்காளி வந்து நம்ம நல்லா ஃபைனாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம இப்போது பூரிக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். நான் வந்து 2 கப்பு மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் ரவையை நல்லா ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறி இருக்குது. ஏன்னா முதலே ஊற வச்சிட்டோம்னா அது இந்த மாவோடு சேரும்போது நல்லா கரெக்டான பதத்துக்கு வந்துடும், இல்லாட்டி ரவையாக தெரியும். உப்பு தேவையான அளவு, சர்க்கரை. இது எதுக்கு சேர்க்குறோன்னா, பூரி பண்ண பிறகு பூரி ரொம்ப நேரம் அப்படியே புஷ்ஷுன்னு நிற்கணும். நல்லா கலர் கூட வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். அதுக்காக கொஞ்சம் எண்ணெய் நான் சேர்ந்து நல்லா ஒட்டிக்காமல் நம்ம திரட்டும் போது கூட மாவு ஜென்ரலாக வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி திரட்டுவாங்க. மாவு வச்சு திரட்டுவாங்க, இல்லாட்டி எண்ணெய் வச்சு திரட்டுவாங்க. நம்ம இதிலே எண்ணெய் சேர்த்துட்டோம்னா நிறைய எண்ணெய் சேர்க்காமலே பூரியை திரட்டிட்டு நம்ம எண்ணெயில் பொரிச்சிடலாம். இப்போ வாங்க மாவு பிசையணும். இதில் நான் 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் நான் இந்த ரவையை ஊற வச்சுருக்கேன் பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. நான் வந்து ஒரு 20 நிமிஷம் முன்னாலே இதை ஊற வச்சுட்டேன். இதை இதோட சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அதையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் முதல்ல கலந்து விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா ஈவனாக கலந்தாச்சு. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டி மாவாக பிசைஞ்சிக்கணும். பூரிக்கு மட்டும் எப்போவுமே மாவு நல்லா கெட்டியாக இருக்கணும். அதனால் முதல்ல மட்டும் வேணால் கொஞ்சம் நிறைய விட்டுக்கலாம். நான் வந்து 2 கை அளவுக்கு விட்டுடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறேன். ஓரளவு இன்னும் 1 கை தண்ணி சேர்த்துனேன். அதுக்கப்புறம் நான் திருப்பி 1 கையளவு தண்ணி விட்டு இந்த மாதிரி கெட்டியாக மாவு பிசைஞ்சாச்சு. இது இப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டு வரேன். வந்தவுடனே நம்ம வந்து சாகு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூரி பண்ணலாம். சாகு பண்ணுறதுக்கு நான் காயெல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இந்த பக்கத்தில் வெந்நீர் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. இப்போ இந்த காயெல்லாம் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப குழைய வேகக்கூடாது, 3/4 பதம் வெந்தால் போதும். ஸோ இது தண்ணி கொதிக்கிறது. மினிமம் தண்ணியில் கொதிக்க வச்சா இதே தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கேரட் 1 கப், எல்லா காயும் சேர்த்து ஒரு 1/2 kgக்கு எடுத்துருக்கேன் நான். ஜஸ்ட்டு மூழ்கிற அளவுக்கு தான் இருக்குது. இந்த அளவுக்கு வரும். ஒரு மூடி போட்டு இதை வேக வைக்கலாம். பாதி வெந்த பிறகு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். சாகு பண்ணுறதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கணும். நான் பட்டை 2 பீஸை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். போட்டுடலாம். முதல் லவங்கம் ஒரு 8, ஏலக்காய் 3 சும்மா இந்த மாதிரி ஸ்ட்ரிக் பண்ணிட்டு போட்டால் நல்லா ஈஸியாக வந்து மசியும். 1 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் சோம்பு. இன்னும் பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன கரண்டி அளவுக்கு உடச்ச கடலை. இது வந்து கிரேவிக்கு வந்து பைண்டிங்காக இருக்கும், தண்ணியாக ஓடாமல் இருக்கும். 1 கப்பு தேங்காய், 4 பச்சை மிளகாய். நல்ல காரமாக இருக்குது, அதனால் 4 போட்டிருக்கேன். ஏன்னா இது காய்கறி எல்லாம் சேர்த்தா ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே வரும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம காரம் போடணும். பாலில் ஊற வச்ச கசகசா, ஜென்ரலாக கசகசா மசிக்கிறதுக்கு ரொம்ப லேட்டாகும், அதனால தான் ஊற வச்சு போடணும். கொத்தமல்லி 1 கப்பு, எல்லாம் வெட்டு கட் பண்ணியிருக்கேன். அது போட்டுருக்கேன்.
இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடுறேன். காயெல்லாம் நல்லா வெந்துட்டு மோர் தென் 60%. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். மூடி போட்டு ஒரு நிமிஷம் கழித்து இதை ஆஃப் பண்ணிடலாம். சாகு பண்ணுறதுக்கு ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுறேன். இதில் வந்து மசாலா எதுவுமே வேண்டாம், நம்ம அரைச்சி வச்சுருக்கோலே அந்த மசாலா தான் இதுக்கு. எண்ணெய் சூடாகிட்டு இப்போது நான் 2 வெங்காயம் ஃபைனாக கட் பண்ணிட்டு நம்ம சேர்த்துறேன். இது வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்க்கலாம். நல்லா கலந்து வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் அது வதங்கட்டும். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிட்டு நல்லா மாதிரி ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிடுது. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஒன்று தான் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா சேர்ந்து வதங்கி தொக்கு மாதிரி வரணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம். நடுவில் கலந்து விடலாம். நான் ஒரு 3 நிமிஷம் மூட போகிறேன். நடுவில் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நடுவில் நான் ஒரு 2 தடவை கலந்து விட்டேன். நல்லா ரெண்டுமே வதங்கிடுத்து. ஈவன் தக்காளி கூட வதங்கிடுத்து. வர தக்காளியெல்லாம் தோல் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. ஸோ இது நல்லா வதங்கியாச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இதில் சேர்க்கலாம். மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு இதை மாதிரி அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். இப்போ வந்து இதை இதோடு சேர்க்கலாம். அரைச்சி வச்ச மசாலா இதில் சேர்க்கலாம். நல்லா வதக்கணும். முதல்ல ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இது நல்லா வெந்துட்டு எண்ணெய் மேலே மிதக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நடுவில் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். 5-6 நிமிஷம் மேலே ஆச்சு. நான் நடுவில் 2-3 தடவை கலந்து விட்டேன். இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிருக்கு. நல்லா பபிள்ஸ் கூட தெரியுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச காய்கறியை சேர்த்துடலாம். வேக வச்சு வச்சுருக்க காய்கறி சேர்த்துலாம். நான் இதுக்கு தண்ணி வந்து ஒரு டம்ளர் விட்டேன், இல்லை இதுலேருந்து எடுத்து தான் விட்டேன் நான். அதனால தான் 2 டம்ளர் போட்டு வேக வச்சேன். காய்கறி நிறைய தண்ணி விடக்கூடாது. நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி பார்த்து தண்ணி விட்டுக்கலாம். இது கரெக்டாக தான் இருக்குது. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் இதை வேக வச்சிடலாம். இதில் வந்து கொஞ்சம் வெங்காயம் வதக்கும் போது உப்பு போட்டேன், காய் வேக வைக்கும்போது உப்பு போட்டேன். ஆனால் நம்ம போகாது. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து நம்ம இதை ஆஃப் பண்ணலாம். அந்த பக்கம் ஒரு வாணலி போட்டு இதுக்கு எண்ணெய் வைக்கலாம். பூரி அதனால் சின்னதாக தான் பண்ண போகிறோம். அதனால் சின்ன வாணலி வச்சுருக்கேன். இது காயறதுக்குள்ளே நம்ம பூரியை திரட்டி எடுத்துடலாம். இது எண்ணெய் கூட மேலே மிதக்க ஆரம்பிச்சிருக்கு. ரெடி ஆகிடுத்து. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே மூடி வச்சுலாம் பூரி பண்ணிவிட்டு இதை சர்விங் பவுலுக்கு மாற்றலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் பிடிக்குது. பூரி மாவு நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதை எடுத்துகிட்டு நம்மளுக்கு வேண்டிய சைஸில் உருட்டி வச்சுக்கலாம். முதல்
இப்போ வந்து இதை திரட்டிடலாம். எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ பூரியை பொரிச்சிடலாம். மேலே வந்த பிறகு லைட்டாக அழுத்தினா போகிறோம். கொஞ்சம் கலர் மாறினோடனே திருப்பி போடலாம். 2 பக்கமும் இதை மாதிரி நல்லா கலர் வர மாதிரி இப்போ வந்து இதை எடுத்துடலாம். இப்படி அழுத்தினா கொஞ்சம் பபுள் வருதுன்னா இன்னும் கொஞ்சம் வேகணும்னு அர்த்தம். பபுள்ஸ் நின்றவுடனே நம்ம எடுத்துடணும். எல்லா பூரியும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். முதல்ல எண்ணெயில் போட்டு மேலே வந்த பிறகு தான் நம்ம அழுத்தி விடணும். அழுத்தி விட்ட பிறகு நல்லா உப்பி வந்த பிறகு 2 பக்கமும் திருப்பிட்டு நல்லா இது மாதிரி கலர் வரணும். கலர் வந்த பிறகு எடுத்துடணும். ஸோ எல்லாத்தையும் பொரிச்சிட்ட பிறகு பார்க்கலாம். இல்லை கொஞ்சமாக வெண்ணெய், சூடான சாகுல வெண்ணெய் வச்சுட்டு பூரிக்கு சாகு சுட சுட ரெடி ஆகிடுது. பூரி கூட ரெடி ஆகிடுது. இப்போது சர்விங் பவுலில் பூரி வச்சிடலாம். நல்லா சுட சுட பூரிக்கு கர்நாடகா ஸ்டைலில் சாகு ரெடி ஆகிடுச்சு. சாகுவில் வந்து நம்ம எண்ணெய் போட்டிருக்கோம். அதை நல்லா கலந்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி பசங்களுக்கெல்லாம் இது கொடுக்கலாம். ஏன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கோம். இதில் வந்து மசாலா கூட ரொம்ப ஜாஸ்தி இல்லாமல் மைல்டாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் வேணும்னா சேர்த்துக்கலாம். இல்லாட்டி வெங்காயம் இல்லாமல் கூட இந்த சாகு பண்ணிக்கலாம். விரத நாளில் கூட இந்த சாகு பண்ணி நம்ம சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துது. நான் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.